Hi, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்ன ப்ராடக்ட், எந்த பிராண்ட்ல உள்ள ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன க்ளைம் பண்ணிருக்காங்க, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதோட பிரைஸ் ரேஞ்ச், அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அது வர்த்தா இல்லையா, அது ஒரு ப்ராடக்ட்டோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஃபுல்லா டீடைலா சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் எந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன்னா அக்வாலஜிகா பிராண்டில் இருந்து இந்த இலுமினேட் ஹைட்ராஜெல் மாய்ஸ்சரைசர், இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்க்கலாம். இது வந்து 2 ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஒன்று வந்து 100 கிராம் வந்து 299 ரூபாய்க்கும், 200 கிராம் வந்து 499, அதாவது 499 ரூபாய்க்கும் கிடைக்குது. என்னடா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. நம்ம அக்வாலஜிகா வெப்சைட்டுக்கு போனோன்னா அதில் வந்து மேக்ஸிமம் எல்லா நேரமும் வந்து ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று வந்து buy 1 get 1 ஆஃபர், அப்படி இல்லைன்னா buy 2 at 699 rupees, அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து இதோட குவான்டிட்டிக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். செகண்ட் வந்து ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் வந்து 3 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வைல்டு பெரிஸ் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்கிறதுக்கும், ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும், ஸ்கின்னை யூத்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ஆர்பியூட்டின் வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து ஹைலூரானிக் ஆசிட். இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் வந்து ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம ஸ்கின்க்கு வந்து அடிக்கடி ஹைட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓவராலாக இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஈவன் டோன் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க, பிரைட் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி யூத்ஃபுல்னஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க, அடிக்கடி ஹைட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்சருக்கு போனால் இது வந்து லைட் வெயிட் டெக்ஸ்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஃபேஸில் போடுறதுமே குவிக்காக அப்சர்வ் ஆகிடுது. ஸ்டிக்கி கிரீசி ஃபீல் எதுவுமே தரல இந்த மாய்ஸ்சரைசர். இது வந்து ஒரு ஜெல் டெக்ஸ்சர், இதிலே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஹைட்ராஜெல் மாய்ஸ்சரைசர். ஸோ அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஜெல் டெக்ஸ்சர் தான் இருக்குது. இது வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த 3 ஸ்கின் டைப்பும் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து இந்த ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஜெம் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இப்போ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து உங்கள் ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசரோட ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி அதாவது வெறும் மாய்ஸ்சரைசரிங் எஃபெக்ட் இல்லாமல் வேறு ஏதாவது ஈவன் டோன், பிரைட்டன் அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது அடிக்கடி ஹைட்ரேஷன் தருது. ஸோ ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் வந்து இது பெனிஃபிஷியல் தான். ஆனால் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு மாடரேட் ஃப்ராக்ரன்ஸ், அதாவது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து மேபி இது வந்து சூட் ஆகாது, சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணனா எனக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து கோல்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஓகே, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, பட்ஜெட் கூட தேடுங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இன்னொன்று மெயினாக என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கும்னு சொல்லியிருக்காங்க. என் சிஸ்டர் வந்து இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கா. அவள் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ரிவ்யூ சொன்னதில்லை. இது வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு, இது வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னதே இல்லை. பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து என் ஸ்கின்னை வந்து பிரைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ கண்டிப்பாக இந்த அவளே சொல்லியிருக்கானா அப்போ வந்து அந்த எஃபெக்ட் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் கொடுக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பிரைட்டன் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இது லைட் டெக்ஸ்சர்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கு வந்து அடிக்கடி ஹைட்ரேஷன் கொடுக்குறதும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து என்னென்ன கன்சர்ன் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு அடிக்கடி ஹைட்ரேஷன் தருது. டல்னஸ் உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால டல் ஸ்கின் உள்ளவங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த சீரம் எதுவும் வேணாம், ஆனால் வந்து சீரம் எதுவும் வேணாம், எனக்கு வந்து லேயரிங் பண்ண பிடிக்காது அப்படின்றவங்க, ஆனால் வந்து ஃபேஸுக்கு வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம லாங் டேர்மாக கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ராடக்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்கிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணோன்னா
ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து இதில் பிரைட்னிங் எஃபெக்ட் வந்து நமக்கு ரிசல்ட் காமிச்சதுனால ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ராடக்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க கொடுக்குற குவான்டிட்டி தான். அதுவும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆஃபர் டைமில் வாங்கினோன்னா நமக்கு ஜாக்பாட் தான் இந்த ப்ராடக்ட்டு. செகண்ட் வந்து ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து 90% வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து செம்மையாக சூட் ஆகுது. ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து வெறும் மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் மட்டும் வேணாம், எனக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எதாவது பெனிஃபிட் தர மாதிரி மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பிரைட்டன் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதேமாதிரி ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஆயிலி ஸ்கின்னுக்கு செம்ம மாய்ஸ்சரைசர் இது. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுது. அது வந்து மெயின் பெனிஃபிட்னே நம்ம அது வந்து செகண்ட் மெயின் பெனிஃபிட்னே நம்ம சொல்லலாம். ப்ரைஸ் எல்லாம் தாண்டி பார்த்தோன்னா இதுதான் அது பிரைட்டன் பண்ணுறது வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்னுக்கு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்குறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதோட பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பேக்கேஜிங்கே வந்து க்யூட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த பாக்ஸ் இந்த மேக்ஸிமம் நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சது இந்த பாக்ஸுக்காக தான், இந்த டப்பாக்காக தான் வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசரே வாங்கி ட்ரை பண்ணேன். ஸோ அது ஒன்று. இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது. உங்களுக்கு வந்து அந்த சில்னஸ் பிடிக்கும், ஃபேஸில் அப்ளை பண்ண அந்த கூலிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வந்து இதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் தான் வந்து மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதை தாண்டி வேறு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஓகே, அதை ஈவன் டோன் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து அது டக்குன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது, நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அதை இவனுங்க போட்டிருக்கானுங்க தெரியும் தான். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஜெம் ப்ராடக்ட் தாங்க. டெக்ஸ்சரும் சரி, அப்சர்வ் பண்ணுறதும் சரி, க்ரீஸினஸ் எதுவுமே இல்லை. ஆயிலி ஸ்கின்னுக்கு செம்மையாக சூட் ஆகுது. ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்குது. டப்பா அழகாக இருக்குது. குவான்டிட்டிக்கு ப்ரைஸு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த ப்ராடக்ட்டை பற்றி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்ன்ட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒன்று ஷார்ட்ஸில் போடுறேன், இல்லைனா உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து இது வந்து வைல்டு பெரிஸ் அண்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் ரேஞ்ச் இருக்கா. இதுலேயே வந்து நிறைய ரேஞ்ச் இருக்குது. எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், அந்த மாதிரி ப்ளூ கலர், இந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்குது. அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு இருக்கும். உங்களுக்கு இந்த டப்பா பிடிச்சிருக்கு, இந்த அக்வாலஜிகா பிராண்ட் உங்களுக்கு பிடிக்கும். அக்வாலஜிகா பிராண்ட் வந்து நல்ல பிராண்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டப்பா பிடிச்சிருக்கு. இதில் வந்து ஆனால் எனக்கு ஆயிலி ஸ்கின் இல்லை, ட்ரை ஸ்கின் இல்லை, எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின்னு அந்த மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே வேறு வேரியண்ட் இருக்குது. ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது, நார்மல் ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது. அந்தந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசரை வாங்கிக்கோங்க. எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணலாம் என்னன்னு எனக்கு தெரியல. மைண்டில் வரதை டக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிவ்யூஸ் வேணும், எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.